ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அரோல். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி சீரியல் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சுங்க. என்னடா சொல்கிறேன், மல்லி சீரியல் முடிவுக்கு வந்துருச்சு. ஆமாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் வந்து ஒரு வழியாக மல்லியை கொண்டு போயிட்டு விஜய் கூட சேர்த்து வச்சிடறாருங்க. விஜய்க்கு கல்யாணம் ஆகிற அதே மண்டபத்தில் போயிட்டு சண்டை போட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாருங்க. நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கை துணியை அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சீரியல் இதோட முடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கே மனசு கஷ்டமாக தாங்க இருக்குது. என்னடா நமக்கு பிடிச்ச சீரியல், நல்ல சீரியல் இவ்வளோ சீக்கிரம் முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்றது வட்டங்க. இங்கே பார்த்தீங்களா, நானும் இந்த பையப்புள்ள செத்துட்டான்னு முடிவுக்கே வந்துட்டேங்க. ஏன்னா இங்கே தலையில் பாருங்களேன் ஒரு 10 போட்டிருக்கோம். 2 கோழிக்கு மாற்றி இவனும் இவனோட கூட்டாளி 2 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மண்டையை ஓட்ட போட்டு பெரிய பிரச்சனைங்க. ரத்த கலரி ஆகிடுச்சு, செத்துருச்சுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், நாட்டு வைத்தியெல்லாம் பண்ணி இப்போ ஓரளவுக்கு செட் ஆகி நல்லா இருக்கான். இந்த சைடு பாருங்களேன், கண்ணு கூட சரியாக தெரியறதில்ல அந்த அளவுக்கு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. இதே மாதிரி தாங்க நம்ம மல்லி சீரியலும் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, அடுத்து என்ன சீரியல் என்ன அப்லோட் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் வாங்க. ஏன்னா ரோஜா சீரியல் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால் மல்லி சீரியலுக்கு இதோட குழி தோண்டி மண்ணில் புதைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லணும்னு நான் நினச்சிங்க. ஆனால் என்னால் அப்படி சொல்ல முடியல, ஏன்னா அது உண்மை கிடையாதுங்க. அப்புறம் ஏன்டா இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு தான் கேட்டீங்க. நானும் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு இப்போ நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா வீடியோவில், அதை பார்க்கும்போது அப்படி தாங்க நினச்சேன். என்னடா மல்லி சீரியலை முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே மனசெல்லாம் பதறி போச்சுங்க. என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சா நம்மளோட மல்லி சீரியல் அப்படின்னு ஒரே ஒரு வெறுப்பு, ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு துயரம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சிங்கம் எழுதி நின்று உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க. மல்லி சீரியலுக்கு இன்னும் முடிவு வரல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சவொன்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். நீங்கள் இதை கேட்டு எவ்வளோ பேர் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படிங்க ஹாப்பி ஆகணும், ஏன்னா உங்களுக்கு தான் தெரியுமே மல்லி சீரியல் முடிஞ்சுன்னே நீங்கள் தெரியாது. அப்போ முடிஞ்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், இப்போ நான் முடியலன்னு சொன்னதும் உங்களுக்கு எப்படி ஹாப்பியாக வரும் சொல்லுங்கள். இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு அங்கே பார்த்தீங்களா 2 பேர் அடிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. கொட்டாய் கட்ட வந்தவங்க எந்த வாங்கில எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் 2 பேர் உளறிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் தான் போய்ட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம், அவங்க யாருக்கும் வேலை தெரியாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக கட்டியிருக்கோம். இங்கே வசந்த மாளிகை நல்லா இருக்கான்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குங்க, அந்த கொஞ்சம் வேலை முடிஞ்சதுன்னா ஓகேங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஸோ நண்பர்களே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த லட்டு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனையும் பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா ஒரு கண்ணு மட்டும் தான் தெரியும், இன்னொரு கண்ணை மூடி மறைச்சாச்சுங்க. மூடி மறைச்சாச்சுன்னா அது அவனாக பார்த்தா கொழுப்பில் பண்ணிக்கிட்டது. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னம்மா சொன்ன டைலாக்கே எத்தனை முறை சொல்லுவேன்னு என்னோடய ஒய்ஃப் கேட்குறாங்க. அவங்க கேட்கும் போது எனக்கு மனசு கஷ்டமாக தாங்க இருக்குது. பட் என்னங்க பண்ணுறது, மல்லிக்கு இது வரைக்கும் 10 முறை கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ண கல்யாணத்தை திரும்ப பண்ணுற டைரக்டருக்கே போர் அடிக்கல. எனக்கு திரும்ப சொல்கிறது எப்படி போர் அடிக்க சொல்லுங்கள். இருந்தாலும் நான் சொல்கிறேன்னே, இங்கே ஒருத்தன் பார்த்தீங்களா உளறிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. இப்படி தான் நாட்டில் 4 பேர் நம்மளை 4 விதமாக பேசுவாங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் புஷ்ன்னு தூக்கி போட்டு என் சிங்கம் மாதிரி ஸ்டெடியாக எழுந்து நிற்கணும். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.